இந்த ஆண்டின் முதல் நாளே இஸ்ரோ புதிய சாதனையுடன் தன்னுடைய பயணத்தை தொடங்கியுள்ளது. PSLV-C-58 ராக்கெட் மூலம் எக்ஸ்போசாட் செயற்கைக்கோள் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. இந்த செயற்கைக்கோள் கருந்துளைகள், நெபுலா ஆகியவற்றை விரிவாக ஆய்வு செய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். ஜனவரி 1ஆம் தேதி காலை 9 மணிக்கு ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து PSLV-C-58 ராக்கெட்டில் எக்ஸ்போசாட் என்னும் செயற்கைக்கோளை விண்ணில் இஸ்ரோ வெற்றிகரமாக ஏவியுள்ளது. பூமியிலிருந்து சுமார் 650 கிலோமீட்டர் தொலைவில் புவி வட்டார சுற்றுப்பாதையில் இந்த செயற்கைக்கோள் நிலைநிறுத்தப்பட்டது. மேலும் இந்த செயற்கைக்கோள் எக்ஸ்ரே மூலங்களின் தற்காலிக நிலை, நிறமாலை போன்ற அறிவியல் ஆய்வுகளையும், விண்வெளியில் உள்ள தூசு, கருந்துளை வாயுக்களின் மேகக்கூட்டமான நெபுலா ஆகியவற்றை பற்றி விரிவாக ஆய்வு செய்யும் என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள். குறிப்பாக கருந்துளைகள், நியூட்ரான் நட்சத்திரங்கள், செயலில் உள்ள விண்மீன் கருக்கள் மற்றும் நெபுலாக்களை பற்றி ஆய்வுகளை மேற்கொள்ளுமாம். உலக அளவில் அமெரிக்காவிற்கு அடுத்து கருந்துளை குறித்த ஆய்வில் இறங்கிய 2வது நாடு இந்தியா என்பது குறிப்பிடத்தக்கது. கருந்துளைகள் என்றால் என்ன? முதல் விஷயம், கருந்துளையை நம்மால் பார்க்க முடியாது என்பதுதான். பார்த்தால் தானே அது என்ன, அது எப்படி செயல்படுகிறது, அதற்குள் என்ன உள்ளது என்பதை கண்டுபிடிக்க முடியும். எனவே தற்போது வரை கருந்துளை விஷயத்தில் பாதிதான் நமக்கு தெரியும். கருந்துளையின் ஈர்ப்பு விசை மிகவும் அதிகமாக இருக்கும். இதற்குள் செல்லும் ஒளி கூட வெளியே வர முடியாது. இதன் காரணமாக அதனை சுற்றி ஒரு வட்டம் தோன்றி கதிர்வீச்சுகளை வெளியேற்றுவதால் கருந்துளைகள் வடிவம் பெறுகிறது. இவ்வளவு பலம் வாய்ந்த கருந்துளைகள் 4 வகைகளாக பிரிக்கப்படுகின்றது: ஸ்டெல்லார், இன்டர்மீடியேட், சூப்பர் மேசிவ் மற்றும் மினியேச்சர். இதில் ஸ்டெல்லார் என்பது மிகவும் பொதுவானதாகும். சூரியனை விட 10 மடங்கு நிறை கொண்ட நட்சத்திரங்கள் தங்களது வாழ்நாளின் முடிவில் கருந்துளையாக மாறுகின்றன. இரண்டாவது இன்டர்மீடியேட் கருந்துளை. இது சூரியனை விட 100 முதல் 1 லட்சம் மடங்கு வரை நிறை கொண்டிருக்கும். இப்படி ஒரு பிரம்மாண்டமான கருந்துளை இருப்பதாக இதுவரை அதிகாரப்பூர்வமாக கண்டுபிடிக்கப்படவில்லை. மூன்றாவது சூப்பர் மேசிவ். இதுதான் இருப்பதிலேயே மிக மிக பெரியது. நமது சூரியனை விட பல கோடி மடங்கு நிறை கொண்ட இந்த கருந்துளைகள் ஒவ்வொரு விண்மீன் மண்டலத்தின் மையத்திலும் காணப்படுகிறது. நமது பால்வெளி அண்டத்தின் நடுவிலும் இது உள்ளது. எப்படி இருந்தாலும் ஸ்டெல்லார் மற்றும் சூப்பர் மேசிவ் என 2 கருந்துளைகள் தான் இப்போது வரை விஞ்ஞானிகள் உறுதிப்படுத்தியுள்ளார்கள். எனவே இதன் மீதான ஆய்வு தொடர்ந்து வருகிறது. இது ஒரு குறிப்பிட்ட அலைவரிசையில் இல்லாமல் தாறுமாறாக இருந்தால் முனைவாக்கமற்ற அலைவரிசை என்று அழைக்கப்படுகிறது. இதுவே சீரான அலைவரிசையில் இருந்தால் அது முனைவாக்க அலைவரிசை என்று சொல்லப்படுகிறது. தற்போது இந்த முனைவாக்கம் உள்ள அலைவரிசையை ஆராய்வதற்குத்தான் இஸ்ரோ செயற்கைக்கோளை அனுப்பியுள்ளது. சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் இது ஒரு தொலைநோக்கியை போல செயல்படும். இதற்கு முன்னர் அமெரிக்கா மட்டும்தான் இதனை செய்துள்ளது. அந்த வகையில் உலக அளவில் கருந்துளை குறித்த ஆய்வுகளை மேற்கொள்ளும் 2வது நாடு என்கிற பெருமையை தற்போது இந்தியா பெற்றுள்ளது. மேலும் கருந்துளையை தொடர்ந்து நெபுலா, ஒயிட் டுவார்ஃப், சூப்பர்னோவா, நியூட்ரான் நட்சத்திரம், செயலில் உள்ள விண்மீன் கரு, பல்சர் விண்ட் நெபுலா என்று இவை அனைத்தையும் இந்த செயற்கைக்கோள் ஆய்வு செய்ய உள்ளது. மேலும் விஞ்ஞானிகளின் ஆய்வுபடி கருந்துளைகள் என்று ஒன்று இருந்தால் வெண்துளைகள் நிச்சயம் இருக்கும் என்று நம்புகின்றார்கள். ஆனால் இதற்கான ஆதாரம் இதுவரை கிடைக்கவில்லை. கருந்துளைகளை விரிவாக ஆய்வு செய்வதன் மூலம் வெண்துளைகளை கண்டுபிடிக்க முடியும் என்று கூறுகின்றார்கள். இப்படி வெண்துளைகள் கண்டுபிடிக்கப்பட்டால் டைம் டிராவல் என்று சொல்லப்படும் கால பயணத்தை செய்ய முடியும் என்று அவர்கள் நம்புகின்றார்கள். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.